அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். சரியாதான் நாங்கள் செய்வோம். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னதீங்க. நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அண்ணா, நீங்க ஒரு மூத்த உறுப்பினர், உங்க மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால அதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பாருன்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதில் அதுக்கு தான் சொல்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 25-26 29,465 கோடி ஒதுக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 39,609 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 55,000 சொல்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. மாண்புமிகு ரெட்டியார்பட்டி ராணன் பேசுங்க. வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றை வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடங்கி வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்காலம் என் மகனே ஐயா வைகலத்திரட்டினுடைய ஒருத்தர் மட்டும் வரிகளை இந்த நாட்டிற்கு சொல்லி. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு அவர் பேசுறாரு. மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு உட்காரு. மற்றவங்களாம் உட்காருங்க.
மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும் 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களோ கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவர் பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓகே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் வந்து நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு வந்து ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அப்புறம் தானே நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் வந்து மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இத நீங்க சபையில வந்து நீங்க பேசும்போது நீங்க வந்து அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து
ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்ற போது நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கே வீடு கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்கிற போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. மாண்பு அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்யம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. அதுக்கு அப்போசிஷன் நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று பிடபிள்யூடி இதுலேயே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அது கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வியை கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.